ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் தமிழ் மாதிரி தேர்வு 6 இதை நம்ம பார்க்க போகிறோங்க. 6ஆம் வகுப்பில் ஆரம்பித்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற பள்ளி புத்தகங்கள், கவர்மெண்ட் மெட்டீரியல், அவுட் சோர்ஸு, பழைய கொஷின் பேப்பரு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தினமும் நம்ம 25 கேள்வியை பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 5 வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துருங்க. இந்த வீடியோ 6ஆவது வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். சரி, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு வீணா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். உரிமை தாகம் என்ற சிறுகதை பூமணி சிறுகதைகள் என்னும் தொகுப்பில் உள்ளது. பூமணி கரிசல் எழுத்தாளர்களில் ஒருவர். பூ மாணிக்கவாசகம் என்ற தனது பெயரை சுருக்கி பூமணி என்ற பெயரில் எழுதி வருகிறார். அந்நியாடி என்னும் புதினத்திற்காக 2016 சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார். இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரெக்டு. உரிமை தாகம் அப்படிங்கிற கதை பூமணி சிறுகதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் இருக்குது. 2வது பாயிண்ட்டும் கரெக்டு. பூமணி அப்படிங்கிறவர் கரிசல் எழுத்தாளர்களில் ஒருத்தர். 3வது பாயிண்ட்டும் சரி. பூ மாணிக்க வாசகம் இதுதான் அவருடைய முழு பெயர், அதை சுருக்கி பூமணின்னு வச்சுக்கிறாரு. ஓகே. 4வது பாயிண்டில் தப்பு இருக்குது. என்னென்னா, இந்த அந்நியாடி அப்படிங்கிற புதினம் 2014 ஆண்டில் தான் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து வேணா பாருங்கள். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என அழைக்கப்படுபவர் யார்? இது 12th புக்கில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்குது. இதுக்கான பதில் சங்கரதாசு சுவாமிகள். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாசு சுவாமிகள். அடுத்து வேணா பாருங்கள். வல்லினம் மிகும் மிகா தொடர்களின் பொருளறிந்து பொறுத்துக. இது புக் பேக் கொஷினுங்க. சரியான தொடரை சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் ஈ என்பது சரிங்க. பாலை பாடினான் அப்படின்னா பாலை திணையை பாடினான் அர்த்தம். இங்கே பாருங்கள், இப்போ வரல. அதுவே இங்கே பாருங்கள், பாலை பாடினான்னா பாலினை பாடினான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இங்கே பாருங்கள், தேரை பார்த்தான்னா தேரைனா தேரை என்ற உயிரினத்தை பார்த்தான் அர்த்தம். அதுவே இங்கே இப்போ வந்துருக்கு பாருங்கள், தேரை பார்த்தான் என்றால் தேரினை பார்த்தான் என்று அர்த்தம். அடுத்து வேணா பாருங்கள். தந்தனன் தாதை தன்னை தடக்கியான் எடுத்து சார்வான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தடக்கியான் அப்படிங்கிற சொல்லு கீழே அடிக்கோடு போட்டிருக்காங்க. அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது தடக்கியான் அப்படிங்கிற இந்த சொல்லுடைய இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் உரிச்சொல் தொடர் என்பது சரி. தடக்கியான் அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர். அடுத்து வேணா பாருங்கள். பொறுத்துக. இது பார்த்தீங்கன்னா கலைச்சொல்லாக்கம். யார் பண்ணியிருப்பாங்கன்னா உவே சாமிநாதர் அவர் பண்ணியிருப்பார். இது 12th நினைக்கிறேங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம். வித்யாரம்பம்னா கல்வி தொடக்கம். வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி. அக்ஷராபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி. மேல்வாகம் அப்படின்னா பின்ன எண்களின் மேல் தொகை. இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் குழப்புற மாதிரியே இருக்கும். அடுத்து வேணா பாருங்கள். சிம்பிளான கொஷின். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்? உலகம் உண்ண உன் உலகம் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர் தான் சொல்லியிருப்பார். அடுத்து வேணா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு சொல்லணும். அன்ட்ரிக் அடிகளார் என்ற போர்ச்சுகீசியர் தம்பிரான் வணக்கம் என்ற நூலை மொழிபெயர்த்தார். 1578 தம்பிரான் வணக்கம் வெளியிடப்பட்டது. ஆசிய மொழிகளில் வெளிவந்த முதல் அச்சு நூல் தம்பிரான் வணக்கம் ஆகும். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க. அன்ட்ரிக் அடிகளார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற நூலை மொழிபெயர்த்திருக்காரு. 1578 அதை வெளியிட்டிருக்காங்க. ஆசிய மொழிகளில் வெளிவந்த முதல் அச்சு நூல் அப்படின்னா தம்பிரான் வணக்கம் தான். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா
அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அனைத்தும் சரி. அடுத்த வினா பாருங்கள். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் என்ன? நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சருடைய கடமை என்று கூறும் நூல் என்ன? இதுக்கான பதில் மதுரை காஞ்சி என்பது சரி. மதுரை காஞ்சி தான் இப்படி சொல்லுது. அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய்க. தேம்பாவணியை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் இயேசு கிறிஸ்து ஆவார். 3 காண்டங்களை கொண்டது, 36 படலங்களை கொண்டது, 3615 பாடல்களை கொண்டது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் தப்பு. தேம்பாவணியுடைய பாட்டுடை தலைவன் பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. பலன் அப்படின்னும் சொல்லுவாங்க, யோசேப்பு அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் தப்பு. 2வது பாயிண்ட் சரி. 3 காண்டம் இருக்குது, 36 படலம் இருக்குது, 3615 பாடல்கள் இருக்குது. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து வேணா பாருங்கள். சரியான எண்ணடையை தேர்ந்தெடு. அதாவது ஒரு ஊர் அடிப்படையில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எக்ஸாமில் வந்த கேள்விங்க. சரியான எண்ணடையை தேர்ந்தெடுக்க வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? உயிரெழுத்து வந்தால் அதுக்கு முன்னாடி ஓர் வரணும், உயிர்மை எழுத்து வந்தால் அதுக்கு முன்னாடி ஒரு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள், ஆ என்பது உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். அப்போ இது அல்லது இது தான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கல்வி ஓர் அணிகலன் என்பது தான் சரி. அணிகலம் அப்படிங்கிறது வராது, அணிகலன் என்பது தான் சரி. அடுத்து வேணா பாருங்கள். ஆசிரியப்பா பற்றிய கூற்றுகளை ஆராய்க. ஆசிரியப்பா பற்றி 4 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு சொல்லணும். அகபல் ஓசை பெற்று வரும், ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும், 4 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அமையும், ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பா அகவல் ஓசை பெற்று வரும் கரெக்டு, ஈரசை சீர் மிகுதியாக வரும், காய்ச்சீர் குறைவாக வரும் இதுவும் கரெக்டு. 3வது பாயிண்டில் தப்பு இருக்குது. அதாவது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 3 அடி முதல் எழுதுபவருடைய மனநிலைக்கு ஏற்ப அமையும். 4வது பாயிண்ட்டு சரி, ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி என்பது ஆன்சர். 3வது பாயிண்ட்டு தப்பு. அடுத்து வினா பாருங்கள். சொற்பொழிவு ஆற்றுவது போன்ற ஓசை உடையது எது? சொற்பொழிவு ஆற்றுவது போன்ற ஓசை உடையது எது? இதுக்கான பதில் அகவல் ஓசை. அகவல் ஓசை எப்படி இருக்கும்? சொற்பொழிவு ஆற்றுவது போல இருக்கும். அடுத்து வேணா பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 3 பாயிண்ட் இருக்குது. எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21 ஆகும். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை மற்றும் சிங்கப்பூர் ஆகும். இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு. உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. 2வது பாயிண்ட்டும் சரி, தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை மற்றும் சிங்கப்பூர். 3வது பாயிண்ட் தப்பு. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்று சொல்லக்கூடிய நூல் பிங்கள நிகண்டு. பிங்கள நிகண்டு அப்படிங்கிற நூல் தான் இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்று குறிப்பிடுகிறது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து வேணா பாருங்கள். இசை நிறை அளபடை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இசை நிறை அளபடை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுக்கான பதில் செய்யுளிசை அளபடை. இதனுடைய மறுபெயர் தான் இசை நிறை அளபடை. செய்யுளிசை அளபடையின் மறுபெயர் தான் இசை நிறை அளபடை. அடுத்து வேணா பாருங்கள். அகரவரிசையில் எழுதுக. இது டிஎன்பிஎஸ்சியில் வந்த ஒரிஜினல் கேள்விங்க. ரொம்ப சிம்பிள் தான். விடையை பார்க்கலாங்களா? அகரவரிசையில் எழுதும்போது என்ன பண்ணணுங்க? ஃபஸ்ட்டு உயிரெழுத்தை பார்க்கணும், அப்புறம்தான் உயிர்மெய் எழுத்தை பார்க்கணும். இங்கே பாருங்கள், மா உயிர்மெய் எழுத்து, இது உயிரெழுத்து, உயிர்மெய். அப்போ இதுதான் உயிரெழுத்தில் வந்திருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். அலுவலர், மக்கள், மாந்தர், மொழி இதுதான் சரி.
அடுத்த வினா பாருங்கள், இன்னா நாற்பது பற்றிய கூற்றுகளை ஆராய்க. இது வந்து அவுட் சோர்ஸுங்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். இன்னா நாற்பது நூலின் ஆசிரியர் கபிலர். நூலின் காலம் 4ஆம் நூற்றாண்டு. 40 பாடல்களை கொண்டது. துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல். இதுக்கான பதில் அனைத்தும் சரிங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அனைத்தும் சரி என்பது ஆன்சர். சரிங்களா? இன்னா நாற்பது இந்த நூலை எழுதியவர் கபிலர். நூலுடைய காலம் 4ஆம் நூற்றாண்டு. 40 பாடல்களை கொண்டது. துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி என்பதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள், ஒக்கல் இதுக்கான வேர்ச்சொல் அறிக. ஒக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேர்ச்சொல் என்னங்க? இதுக்கான வேர்ச்சொல் ஒள் என்பது சரி. அதாவது ஒள் அப்படின்னா ஒத்தல் அல்லது பொருந்துதல்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து வேணா பாருங்கள், பகுதி பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் இருக்குது, எது தவறு எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இது சொல்லின் முதலில் நிற்கும். இதை முதநிலை என்றும் அழைப்பர். பகுதி என்பது பகுபதமாக அமையும். வினைச்சொல்லில் ஏவலாக அமையும். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. பகுதி என்பது சொல்லில் முதலில் நிற்கும். 2வது பாயிண்ட்டும் சரி, இதனை முதநிலை என்றும் அழைப்பர். 3வது பாயிண்டில் தப்பு இருக்குது. பகுதி என்பது பகாபதமாக அமையும். பகுபதமாக வராது, பகாபதமாக அமையும். 4வது பாயிண்ட்டு சரி, வினைச்சொல்லில் ஏவலாக அமையும். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 தான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழிகளை பொறுத்துக. இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தா பத்தாது, ஓரெழுத்து ஒரு மொழிக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது, அதை நீங்கள் முழுமையாக படிக்கணும். இதுக்கான பதில் நவ் என்றால் படகு, நூ என்றால் எல், யா என்றால் கட்டுதல், வி என்றால் பறவை. அடுத்த வினா பாருங்கள், சரியாக பொறுத்துக. யார் என்ன வாசகத்தை சொன்னாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதை சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னவர் திருவள்ளுவர். நீரின்றி அமையாது யாக்கை என்று சொன்னவர் குடப்புலவியனார். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் இப்படி சொன்னவர் இளங்கோவடிகள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னவர் கணியன் பூங்குன்றனார். அடுத்த வினா பாருங்கள், கார் அறுத்தான் என்பது எவ்வகையான ஆகுபெயர்? கார் அறுத்தான் என்பது எவ்வகையான ஆகுபெயர்? இதுக்கான பதில் காலவாகு பெயர். கார் அறுத்தான் என்பது காலவாகு பெயர். அடுத்த வினா பாருங்கள், ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க. இது திருக்குறளில் இருக்கிற ஃபஸ்ட்டு 4 சொல்லுங்க. இன்னும் 3 சொல் வரணும், அது என்னங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க. இதுக்கான பதில் சான்றோர் பழிக்கும் வினை. இதுதான் சரி. ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க, சான்றோர் பழிக்கும் வினை. இதுதான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள், கலைச்சொற்களை பொறுத்துக. இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குதுங்க. இதுக்கான பதில் வறுமை அப்படின்னா பாவர்ட்டி, ஒப்புரவு நெறி அப்படின்னா ரெசிப்ரோசிட்டி, நற்பண்பு அப்படின்னா கோர்ட்டசி, கடமை அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்த வினா பாருங்கள், பாடல் இலக்கியாவால் பாடப்பட்டது என்பது என்ன? இது வந்து புக் பேக் கொஷினுங்க. பாடல் இலக்கியாவால் பாடப்பட்டது என்பது செய்யப்பாட்டு வினை. செய்யப்பாட்டு வினை. அடுத்த வினா பாருங்கள், கடைசி வினா, சரியான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு இன்னும் லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க. இதே மாதிரி தினமும் நம்ம டெஸ்ட் வச்சிட்ருக்கோம். காலையில் 5 மணிக்கு நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் டெய்லியுமே அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காவற்பெண்டு சங்ககால பெண்பார் புலவர்கள் ஒருவர். சோழ மன்னன் போராவை கோப்பிர் நற்கிள்ளியின் தாயார். சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு பாடலை பாடியுள்ளார். இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு. காவற்பெண்டு அப்படிங்கிறவங்க சங்க காலத்தில் இருந்த பெண் பார்ப்புலவர்களில் ஒருத்தங்க. 2வது பாயிண்ட் தப்பு. சோழ மன்னன் போராவை கோப்பிர் நற்கிள்ளியின் செவிலித்தாய். செவிலித்தாய்னு வரணும். சரிங்களா?
செவிலி தாய்னா வளர்ப்பு தாய். தாய் கிடையாது, வளர்ப்பு தாய். அப்போ இந்த பாயிண்ட் தப்பு. சங்ககால மக்களுடைய வீரத்தை கருப்பொருளாக கொண்டு பாடலை பாடியிருக்காங்க. ஒரே ஒரு பாடல் தான் பாடியிருக்காங்க. அவர் பாடிய பாடல் புறநானூரில் இடம்பெற்றிருக்கு. இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. அப்போ பார்த்தீங்கன்னா 1, 3, 4 மட்டும் சரி என்பது ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 25 கேள்வியை பார்த்துருக்கோம். இந்த 25 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது? மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி காலையில் 5 மணிக்கு டெஸ்ட் வீடியோ வந்துடும். டெஸ்ட் போட்டு பாருங்கள். நாளைய வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி.